குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா முருங்கைக்கீரை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை சூப்பு தான் நான் செய்ய போகிறேன். எனக்கு கீரை பொரியல் செய்ய வராது, வந்தாலும் நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி சொதப்பல் ஆகிடும். அதனால் நான் வாரத்துக்கு ஒரு முறை முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிருவேன். எங்கள் வீட்டிலே முருங்கை மரம் இருக்குது, அதனால் இதை நான் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு வெங்காயம், 2 பூண்டு பல், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இதெல்லாம் அந்த அம்மிக்கல் இருக்கும் இல்லையா, அம்மியிலையோ இல்லை இந்த இடித்த கல், அதிலே இடிச்சிட்டு நான் செய்வேன். சிலர் இடிக்காமல் அப்படியே கூட போட்டுவாங்க, அப்படியே கொதிக்க வைப்பாங்க. நான் கொஞ்சம் நசுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கீரை வந்து ஏன் செய்ய தெரியலன்னா செய்கிறேன், அது நல்லாவே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செஞ்சாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் ஆகிடுது, டேஸ்ட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது, இல்லை கீரை ஒரு மாதிரி மருத்தா மாதிரி ஆகிடுது. அதனால் நான் அதை ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. அயன் வேணும், முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் வாரத்துக்கு ஒரு நாள் இதை நான் செய்கிறேன். அதை தான் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தானே நானும் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியும், எனக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் பார்க்குறத முழுவத நிறுத்திக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். வீட்டில் இருக்க வேலை, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது வந்து கொதித்து பாதியாக ஆகிடும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அந்த 11, 11:30க்குள்ளே ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அந்த டைமிங்க்கு இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த பிறகு ஆற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. மேக்ஸிமம் இந்த டம்ளர் ஃபுல்லாக குடிப்பேன். இன்றைக்கி எனக்கு போதும் அப்படின்னு இருந்துச்சு, அதனால் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் தூள் சேர்க்கலை, வெறும் உப்பு மட்டும் லேசாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்துன்னு டிவி பார்த்துன்னு, ஒரு சிலர் 11 மணிக்கு காஃபி குடிப்பாங்க, அதெல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி குடித்தோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்குது. நம்ம ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீரை செய்ய தெரியாதவங்களுக்கு ஈஸி மெத்தடு. வீட்டில் மரம் இருக்குங்க, எனக்கு கீரை செய்ய தெரிலங்க, எப்படி பண்ணுறதுனே தெரில, ஒவ்வொரு முறையும் அம்மாக்கிட்ட கேட்குறதா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, ஈஸியாகவும் இருக்குது. மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடுது. இதுங்கிட்டே நிற்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. அது பான்னு கொச்சின்னு இருக்க போது நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு டிவி பார்த்தீங்கன்னா ஹாயாக குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்படி தான் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.